Vivo T4x ஸ்மார்ட் வந்து எனக்கு ஃப்ரைடே டெலிவரி ஆச்சு. லாஸ்ட் ஒரு 2.5-3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு 4th டே. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இனிஷியலாக எடுத்ததுக்கப்புறமா வந்து உடனே ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து சேர்த்து ஷேர் பண்ணலான்னு தான் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. ஃபஸ்ட் நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருங்க. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து இந்த ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஃப்ளிப்கார்ட் ஃபர்ஸ்ட் சேலில் தான் வந்து Vivo T4x 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ண 2 டேஸ்லேயே வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஒயிட் கலர் பாக்ஸோட பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. T4xோட பிராண்டிங் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வாட்டி வந்து நான் ஒரு சேஃப் சைடுக்கு, ஏன்னா ஃபோன் வந்து நம்ம ரிவ்யூ முடிச்சுட்டு செல் பண்ணுறதுனால 256GB வந்து போயிட்டேன். மெரீன் ப்ளூ கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சார் வேல்யூமே வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஹெட் வந்து 0.985 வாட் per kg, பாடி வந்து 0.936 வாட் per kg இருக்குது. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 வாட்டுக்கும் கம்மியாக இருக்குது. எம்ஆர்பி வந்து 20,999 போட்டிருக்காங்க. பட் 256GB வேரியன்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 17,000 என்னமோ வந்து செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து ஃபோனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான். பட் நம்ம டெலிவரி பண்ணுறவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த ஓப்பன் பாக்ஸ் இல்லாமல் நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பேசி வாங்கியிருக்கேன். பாட்டம்லேயுமே வந்து ஒரு சீல் இருக்குது, ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. சொல்ல வந்து ஒரு IMEI ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஃபோன் இருக்குது. ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்ட் கைட், சிம் எஜெக்டர் பின் இருக்குது. ஒரு டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் வந்து 1 மீட்டர் இருக்குது. நமக்கு மோஸ்ட்டாக இண்டோர் யூசேஜ்க்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 44 வாட் சப்போர்ட் உள்ள விவோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் செமையாக இருக்குது. ஒரு கிளாசி ஃபினிஷோட வருது. ஃப்ராஸ்டட் லுக்கில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒரு பிரஷ்டு லுக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டாலாக வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பரான விஷயம். ஸோ ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, செகண்டரி மைக்கும் இல்லை. ரைட் சைட் வால்யூம் பட்டன்ஸ் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. பட்டன் நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீல் இருக்குது. பாட்டமில் ஸ்பீக்கர் வென்ட்டு டைப் C சார்ஜிங் போட்டு மெயின் மைக் ஒரு மைக் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் டாப்பில் வந்து சிம் ட்ரை ஸ்லாட் இருக்குது. சிம் ட்ரையுமே வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தண்ணியை வந்து உள்ளே இறங்காமல் இருக்க இந்த ரப்பர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 சிம் கார்டு ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. ஃபோன் வந்து ஒரு பாக்ஸி டிசைனில் வருது. அந்த கார்னர்ஸ்லாம் பாருங்கள் கொஞ்சம் ரவுண்டடாக வருது. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. இந்த கார்னர் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது ஒரு சில ஃபோன் இந்த S23 Ultra எல்லாமே வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப நேரம் லாங் கால்லாம் பேச முடியாது, கை பயங்கரமாக வலிக்கும். பட் இந்த ஃபோனில் அந்த மாதிரி வந்து நமக்கு இஷ்யூ இருக்காது. ஸோ ரவுண்டட் கார்னர்ஸ் ஓரளவுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். பாக்ஸிய டிசைனாக இருந்தாலும் பேக் பேனல் வந்து அந்த ஃப்ரேமோட ஸ்லைட்டாக வந்து கர்வ் ஆகிருக்கு. ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபீல் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமுமே வந்து பிளாஸ்டிக் தான். இந்த ஃபோனில் என்ன தான் வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோன் திக்னஸ்மே வந்து நல்ல ஸ்லிம்மாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப திக்காக வந்து ஃபீல் ஆகலை. 8.09 mm திக்னஸ் இருக்குது. வெயிட் பார்த்துடலாம், 209 grams இருக்குது. பட் ஃபோன் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால நமக்கு இன்னும் பெட்டராக வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. பேக் சைட் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 2 MP வந்து டெப்த்துக்காக கொடுத்துருக்காங்க. டைனமிக் லைட் வந்து மல்டி கலர்டு, நோட்டிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் சைடு LED ஃப்ளாஷ் இருக்குது. அண்ட் டாப்பில் வந்து IR பிளாஸ்டர் ரெகுலராக வந்து நம்ம டாப்பில் பார்ப்போம். இந்த வாட்டி வந்து கேமரா அரேலேயே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட் நான் சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இனிஷியல் செட்டப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பிளாஸ்டிக் பில்டு தான். பட் என்னென்னா கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எக்கச்சக்கமாக வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாக்ஸில் கொடுத்த கேஸ் வந்து யூஸ் பண்ணுறேங்க. அப்படியே டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ண வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து ஸ்கின் கிடச்சிருச்சு. ஸ்கின் வந்து நான் அப்ளை பண்ணணும். ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து ஸ்கின் அப்ளை பண்ணுறோம். ஸோ தட் ஸ்க்ராச்சஸ்லேருந்து நம்ம ஃபோனை வந்து ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும். IP65 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. IP ரேட்டிங் இருக்குன்றதுக்காக தண்ணியில் வந்து முக்கிடாதீங்க. ஸோ நார்மல் மைனர் ஸ்ப்ளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து இந்த ஃபோன் பற்றி வந்துருந்து. முக்கியமாக வந்து பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது. ஒரு சில பேர் எல்லாமே இந்த 8 hours 10 hours கேம் ப்ளே பண்ண முடியுமான்லாம் கேட்டிருந்தீங்க. 6500 mAh மேசிவ் பேட்டரியோட வருது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜிங் டெஸ்ட்டுமே வந்து நம்ம சேனலில் பண்ணியிருப்பேன். ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் சார்ஜ் பண்ணும்போது 1.5 மணி நேரத்துலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது. அண்ட் சார்ஜ் பண்ணுறப்போ பெருசாக வந்து ஹீட்டிங் இஷ்யூஸும் இல்லை. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பட் என்ன தான் வந்து அந்தளவுக்கு ஒரு மேசிவ் பேட்டரி இருந்தாலும்
ஃபோன் ரொம்ப திக்காகவும் இல்லை, ப்ளஸ் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. பட் சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு வந்து செட் ஆகக்கூடிய ஃபோன் கிடையாது இது. ஸோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். 2 ஹேண்டை வச்சு கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப வெயிட் அதிகமாக வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி 6.72 இன்ச் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே, 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது, 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. கேம் ப்ளே பண்ணும்போதுமே வந்து டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்குது. அங்கே வந்து எங்கேயுமே வந்து லேக் நான் ஃபேஸ் பண்ணல. அண்ட் Y1 L1 சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் ஹெச்டி வீடியோஸுமே வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். லாஸ்ட் 2 டேஸாக வந்து ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ்னு வந்து மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அப்பா கால் பண்ணுறாரு. ஓவரால் டிஸ்பிளே வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. 1050 nits பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் என்னென்னா டிஸ்பிளேக்கு வந்து இவங்க என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற வந்து எதுவும் ரிவீல் பண்ணல. மேபி டிஸ்பிளேக்கு வந்து ஏதாவது ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறேங்க சேஃப்டிக்கு. எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா கன்செப்ஷனுக்குமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதில் வந்து நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்குமே வந்து நமக்கு உடனே வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. அண்ட் டுவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருமே வந்து நல்லா லவுடாக இருக்குது. இண்டோரில் நீங்கள் ரிங்டோன்ஸ் எதுவுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் எதாவது வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து வீடியோ கன்செப்ஷனுக்குமே வந்து ஸ்பீக்கர் நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்குது. நல்லா லவுடான ஸ்பீக்கர்ஸ் தான் இது. அண்ட் சாம்பிள் ஆடியோவுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 8 5G பேண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக் கிடையாது. பட் இண்டோரில் நான் கால்ஸ் பேசினப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஃபேனையுமே வந்து ஒரு ஹை ஸ்பீடில் வச்சுமே வந்து நான் பேசி பார்த்துருந்தேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்க பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் பண்ணல. அவுட்டோரில் ஒரு நல்ல டிராஃபிக் என்வாயன்மெண்ட்டில் வந்து கால் பேசி நான் செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாமே வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பட் இண்டோரில் சிக்னல் ரிசெப்ஷன் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஓரளவுக்கு நல்ல சிக்னல் ரிசெப்ஷன் கிடைக்கிது. இந்த ரூமில் பேசிக்காகவே வந்து பெருசாக வந்து நமக்கு சிக்னல் கிடைக்காது. பட் இங்கேருந்துமே வந்து நல்லா ஒரு சில கால்ஸ் வந்து பேசிக்க முடியுது. அண்ட் லாங் கால்ஸ் ஒரு 30 minutes ஒரு லென்த்தியான கால்மே வந்து இண்டோர்லேருந்து பேசி பார்த்துருந்தா லாங் கால்ஸுமே வந்து கால் ட்ராப் இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணல. அண்ட் இயர்பீஸ்மே வந்து நல்லா லவுடாக இருக்குது. ஸ்பீக்கர் வழியாக நீங்கள் கால் பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வைஃபை ரிசெப்ஷன் நல்லா இருக்குது. ஸோ வைஃபை கனெக்டிவிட்டியில் வந்து எனக்கு எதுவும் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணல. கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, அடிஷ்னலாக வந்து ஒரு 2 MP கொடுத்துருப்பாங்க. பட் ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடிய கேமரா ஒரு நல்ல லைட்டிங் சிச்சுவேஷனில் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து ஹேண்டில் பண்ணும். பட் ரொம்ப ஹார்ஷ் லைட்டு உங்களுக்கு பேக் சைடே வந்து சன் இருக்குது அப்படின்றப்போ ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆக்கி ஒரு பவுடர் பூஸ்ட் எஃபெக்ட் மாதிரி காட்டும். டிபிக்கல் விவோ ஃபோனில் எடுக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்து இங்கேயும் வந்து நமக்கு கிடைக்கும். லோ லைட்டில் இல்லை இண்டோரில் லைட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல எடுக்கும்போது இமேஜஸ் எல்லாமே வந்து பயங்கர சாஃப்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல லைட்டிங்கில் சன் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்றப்போ ஒரு நல்ல செல்ஃபீஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரியர் கேமராலையும் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓஎஸ் சப்போர்ட்டும் இல்லை. இவங்க வந்து அந்த 256GB வேரியண்ட்டை வந்து 17,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்கு அட்லீஸ்ட் வந்து ஓஎஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபின்னு பார்த்தோன்னா ஒரு ஓரளவுக்கு ஹார்ஷ் லைட்டிங் சிச்சுவேஷன்லையுமே வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணுது. ஹெச்டிஆர் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்கின் டோன்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் டோன்ஸாக இருந்தாலுமே வந்து லைட்டாக அந்த பவுடர் பூஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். போர்ட்ரைட்ஸில் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து நல்லாயிருக்கு. போர்ட்ரைட்ஸில் ஹெச்டிஆருமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சாம்பிள் இமேஜஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கேமரா பற்றி உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வேணுமா இல்லை ஃபுல் ரிவ்யூலையும் வந்து கேமரா பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமான்றது வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா கேமரா பற்றி செப்பரேட் வீடியோவுமே வந்து நான் பண்ணுறேன். அண்ட் கேமராவில் வீடியோ குவாலிட்டின்னு பார்த்தோன்னா ரியரில் 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. பட் 6GB ரேம் வேரியண்ட்டுக்கு வந்து 4K சப்போர்ட் கிடையாது. 8GB ரேமுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஃபண்டர் சாய்ஸ் கொஞ்சம் ஹெவின்றதுனால மினிமம் வந்து உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படின்னா 8GB வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். 4K பெருசாக வந்து குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஜிட்ரி எஃபெக்ட் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸில் பெருசாக வந்து இஷ்யூஸ் நான் நோட்டீஸ் பண்ணல. பட் என்ன அப்படின்னா ஃபுல் ஹெச்டிலேயே வந்து ஸ்டெபிலைசேஷன் எனபிள் பண்ணி வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த EAS ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுறாங்க. பட் அது நீங்கள் எனபிள் பண்ணி எடுக்கும்போது வீடியோ குவாலிட்டி அடி வாங்குறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோகிராஃபிக்கு சூட் ஆகக்கூடிய ஃபோன் கிடையாது. பட் கேஷுவலாக எங்கேயாச்சும் ஃபேமிலியோட வெளில போகிறீங்க, மெமரிஸ்க்கு கேப்சர் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு
அப்படின்னு நினைக்கும் போது எஸ் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோவுமே வந்து டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் மல்டிபிள் சினாரியோஸில் நான் டெஸ்ட் பண்ணி வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா MediaTek Dimensity 7300 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nanometer பேஸ்டு சிப் செட்டு. 7200 பார்க்கும்போது எஸ் நமக்கு வந்து ரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் இந்த சிப் செட்டுமே வந்து எந்த விதத்துலையும் சலிச்சது கிடையாது. அந்த ரா பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமரா UI நேவிகேட் பண்ணுறது, ஷட்டர் ஸ்பீட், இங்கேயுமே வந்து நான் பெருசாக வந்து இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் டெய்லி யூசேஜ்க்குமே வந்து ஓரளவுக்கு பெட்டராக வந்து ஃபோன் ஃபீல் ஆகுது. ஃபன் டச் OS கொஞ்சம் ஹெவியான ஸ்கின், அது கண்டிப்பாக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஃபன் டச் OSயே வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே வந்து ஹேண்டில் பண்ணுது. ரொம்ப சில்கி ஸ்மூத் அனிமேஷன்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு மினிமல் அனிமேஷனுமே வந்து நமக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. மல்டி டாஸ்க் பண்ணுறப்பயுமே வந்து நம்ம பெருசாக யூஐயில் வந்து ஸ்டட்டஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் கேமிங்னு பார்க்குறப்போ BGMI வந்து 60 FPS அந்த ஸ்மூத் செட்டிங்ஸில் யூஸ் பண்ணும்போது 60 FPS வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 60 FPS மோடில் நம்ம செட் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 50 to 55 FPS வந்து கிடைக்குது. பட் 40 FPSல வந்து கேம் ப்ளே பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. அங்கே வந்து எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. 60 FPSல அப்பப்போ வந்து ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகுறத வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் கேம் வந்து நல்லா பிளேயபிள் தான். ஸோ அங்கே வந்து நமக்கு இஷ்யூஸ் இல்லை. கண்டினியூஸாக வந்து ஒரு ½ an hour கேம் ப்ளே பண்ணாலுமே வந்து ஃபோன் 40 degree மார்க் வந்து கிராஸ் பண்ணல. ஓரளவுக்கு வந்து கூலாக தான் இருக்குது. ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ வந்து நார்மல் யூசேஜ்லேயும் நான் ஃபேஸ் பண்ணல. ப்ளஸ் கேம் ப்ளே பண்ணுறப்பையும் இல்லை. ½ an hour கேம் ப்ளேக்கு வந்து ஒரு 6% வந்து பேட்டரி ட்ராப்பாக இருக்குது. அதுவும் வைஃபை யூசேஜில். மொபைல் டேட்டா அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேட்டரி ட்ரெயின் ஆகும். ப்ளஸ் ஸ்லைட்டாக கொஞ்சம் வார்ம் ஆகிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஏரியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. பெஞ்ச் மார்க்லாமே வந்து ரன் பண்ணி பார்த்துருந்தா ஓரளவுக்கு பெட்டர் ஸ்கோர் கிடச்சிது. அரௌண்ட் 6.8 lakh வந்து ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கு. பட் இந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ் தான். பட் ஃபோன் டே டு டே யூசேஜில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டே டு டே யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. 7300 வந்து 7200 விட ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. அந்த பேட்டரி ஏரியாஸில் நமக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ண முடியுது. பிரேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமிட்டி சென்சார் கால் பேசும்போதுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அடிஷ்னலாக வந்து IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக செப்பரேட் ஒரு ஆப்மே இருக்குது. ஏதாச்சும் வீட்டில் டிவைசஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் வழியாகவுமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பாசிட்டிவாகவே சொல்கிறேன். இந்த ஃபோன் பற்றி நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக இருக்குது. இது ஒரு மிக்சர் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஃபோனாக தான் தெரியுது. எனக்கு பர்சனலாக என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குது. பேட்டரியை வந்து நான் கொஞ்சம் ஹெவியாக வந்து யூஸ் பண்ணேன். ஒரு நாளைக்கு வந்து என்னோடய யூசேஜ் 5 to 6 hours இருந்தாலுமே வந்து ஸ்டில் எனக்கு வந்து 40 to 45% பேட்டரி வந்து லெஃப்டாக இருந்தது. பட் ஸ்டில் பேட்டரி வந்து நம்ம இனிஷியல் ஜேஎஸ்லேயே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. எஸ் ஒரு 7 to 10 days ஆச்சு அட்லீஸ்ட் நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த யூசேஜ் பேட்டர்ன் வந்து ஃபோன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ அப்படின்றது ஷேர் பண்ண முடியாது. முக்கியமாக பேட்டரி மாதிரி ஏரியாஸில் மற்றதெல்லாமே வந்து சிக்னல் ரிசப்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி சொல்லலாம். பட் சிக்னல் ரிசப்ஷன் கூட வந்து நம்ம இண்டோரில் ஒரு என்வாயன்மெண்ட்டில் மட்டும் நம்ம செக் பண்ணி சொல்ல முடியாது. ட்ராவல் பண்ணும்போது கால் பேசும்போது அங்கே ஏதாவது கால் ட்ராப் இருக்கா, நாய்ஸி என்வாயன்மெண்ட்டில் கால் ரிசப்ஷன் எப்படி இருக்குது, அவுட்டோரில் 5G ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 1 week 10 daysல வந்து இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து நான் சைட்லேருந்து டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து நீட்டாக கம்ப்ளீட்டாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் லாஸ்ட் 3 daysல யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஃபோன் எஸ் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப ஸ்லிம், அல்ட்ரா ஸ்லிம் ஃபோன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான திக்னஸ் இருக்குது. 8 mm திக்னஸ் அப்படின்றது. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்கலாம், பட் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. ஸோ 128 GB வந்து உங்களுக்கு பத்தாது அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸ் வந்து 256 GB தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 8 GB ரேமுக்கு தான் வந்து நமக்கு ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ப்ளஸ் அந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற வந்து எதுவும் ரிவீல் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் இல்லைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் செகண்டரி மைக் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். T3xல அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இங்கே சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் அதை. பட் அது கொடுக்கல. அவுட்டோரில் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. அவுட்டோர் நாய்ஸி என்வாயன்மெண்ட்லேயுமே வந்து கால்ஸ்லாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு என்னோட ஃபீல் என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி ஏரியாஸில் வந்து எஸ் ஃபோன் கண்டிப்பாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இதோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 6GB 128GB வேரியண்ட் வந்து 13,999 ரூபா லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB 128GB மாடல் வந்து 14,999. அண்ட் அந்த 8/256GB வந்து 17,000 rupees லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக 1000 rupee பேங்க் ஆஃபர் இருந்தது. இப்போ அதையுமே வந்து தூக்கிட்டாங்க. இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பர் ஒர்த் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபோன் கிடையாது கண்டிப்பாக.
ஏன்னா மற்ற ஏரியாஸில் இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் இருக்குது. ஏன்னா இதே ப்ரைஸில் வந்து நீங்கள் AMOLED டிஸ்பிளே ஃபோன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நார்சோ 70 டர்போ CMF ஃபோன் 1 இந்த மாதிரி ஃபோன்ஸ் இருக்குது. விவோ ஐக்யூலேயே வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண ஃபோன்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு IQ Z9, Vivo T3 5G இருக்குது. ஸோ அந்த ஃபோனில் வந்து பேட்டரியை தவிர மற்ற எல்லா ஏரியாஸ்லையுமே வந்து இந்த ஃபோனோட பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும். முக்கியமாக வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் இதை விட வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால. அண்ட் அதோட ப்ரைஸிங்குமே வந்து சர்ப்ரைசிங் தான். நமக்கு அந்த பேஸ் வேரியண்ட் 128GB வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 16,000க்கும் கம்மியாகவே கிடச்சிட்ருக்கு. அண்ட் 256GB எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாடல் வந்து 17,000. விவோ T3 அண்ட் IQ Z9ஓட 256GB மாடல்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சு 18,000 கிடைக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் பட்ஜெட் கொஞ்சம் உங்களால் லைட்டாக அப் பண்ண முடியும், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றப்போ ஃபார் ஷூர் T3 5Gயும் IQ Z9 5G வந்து ரொம்ப ஒர்த்து. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து டிமென்சிட்டி 1080 பேஸ் பண்ண ஃபோன்ஸ், அந்த 1080 வந்து ஒரு மாதிரி மறு வச்சுலாம் நிறைய பேரோட வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த 1080 பேஸ் பண்ண ஃபோன்ஸ்லேருந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிமென்சிட்டி 1080 பேஸ் பண்ண ஃபோனில் 4K வீடியோ ப்ளேபேக்கில் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்டட்டஸ் நோட்டீஸ் பண்ணுவோம், அந்தளவுக்கு ஸ்மூத்தான ப்ளேபேக் இருக்காது. பட் இந்த ஃபோன் வந்து 4K வீடியோ ப்ளேபேக் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே வந்து ஹேண்டில் பண்ணுது. பட் ஸ்டில் ரொம்ப பெரிய அப்கிரேடாக வந்து ஃபீல் ஆகாது. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் சேல் டைமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் வர்த்தம் வந்து ஃபீல் ஆகும். இல்லை அப்படின்னா IQ Z10X வந்து கூடி சீக்கிரமாக லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 500 ரூபாய் கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ Z10Xக்கு எமர்ஜென்சி இல்லை அப்படின்றப்போ வெயிட் பண்ணலாம். போன வருஷம் லான்ச் பண்ண ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா IQ Z9 T3 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட் ஓரளவுக்கு வர்த்தாக வந்து ஃபீல் ஆகும். பட் முடிஞ்சால் வந்து 8GB RAM வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் இப்போ வேணால் சேல் டைமில் ப்ரைஸ் கம்மியாகும்போது ஓரளவுக்கு பெட்டராக வந்து ஃபீல் ஆகும். இப்போதைக்கு வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸிங்னு சொல்ல முடியாது. ரெகுலர் விவோ ஃபேன்ஸ் வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு ஃபோனாக இருக்கும் இது கண்டிப்பாக. இந்த ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து அங்கே ஷேர் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுறது வந்து சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். Vivo T4x பற்றி என்னென்ன வீடியோஸ் நம்ம சேனலில் பண்ணலாம் அதை பற்றியுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த டாபிக்ஸ்லையுமே வந்து வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.